ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இதை எங்கேயோ சுருக்கி வச்சாரே. சரி ஓகே, சும்மா கெட்டி பாக்கியதானே. வேஸ்டா கிடைக்கிய துணியெல்லாம் சுருட்டி ஒரு பக்கமா வச்சிட வேண்டியதான். அதுதானே புடவை கட்டியது. அர்ஜுனு கூட அப்படித்தானே பண்ணாரு. மேடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நான் புடவை கட்டி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? முதல்ல நானே ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா தானே கட்டியிருக்கேன். இப்படிதானே கட்டுவாவ. அது நீ அவுத்துட்டு மறுபடியும் கட்டினாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னால பார்க்க முடியும். அது பிறகுதான் நீ கட்டியிருக்க மெத்தட் சரியா தப்பான்னு நான் சொல்ல முடியும். எப்படி? இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் சரியா தான் கட்டியிருக்கேன். அது சரி, என்ன ஃப்ளோட்டிங்ல எல்லாம் விட்டுருக்க? அதையெல்லாம் ஸ்டெப்பா தானே வரும். நான் கரெக்டா தானே கட்டியிருக்கேன். பரவாயில்ல, ஏன்னா கண்ணு கட்டி விட்டாலும் நீ நல்லா தான் கவனிச்சிருக்க. ஆமா, என்ன திடீர்னு புடவை எல்லாம்? இல்ல, சிலர் எனக்கு புடவை கட்ட தெரியாததை சாக்கா வச்சுக்கிட்டு பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காவ. எப்ப எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்ப எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்காவ. அவியலுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்ததுக்காண்டிதான் இப்படி ஒரு முடிவு. நீ யாருக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததுக்காண்டி இப்படி புடவை கட்டி படிக்கிறியோ அவியலுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கொடூரமானவியதான். ஆஹா, ஆனா அந்த அளவுக்கு கொடூரமானவியே இல்ல. அது சரி, லவ் வந்துட்டு போலாம். யாருக்கு? உனக்குதான். எனக்கு யாருக்கு மேல? பக்கத்து வீட்டு கிழவனுக்கு மேல. ஏண்டி, இங்க இருக்கிறது நீயே நான மாட்டேன்தான். அப்பனா நான் பேசியதே உன்னை என்னை பத்தி தானே. உனக்கு என் மேல லவ் வந்துட்டு போலயே. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஓ, உங்களுக்கு புடவை கட்டியது ரொம்ப பிடிக்கும். நான் புடவை கட்டியதுனால உங்க மேல எனக்கு இழுத்தக்க சையா வந்துட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா கிரைன். இல்லவே இல்ல. இத சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க அப்பப்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கிறியா? என்ன குண்டச்சி, ஒரே ஒரு தடவை அப்ப கூட கண்ணை கட்டி விட்டுட்ட. ஏதோ ஒண்ணு. இனிமே அப்படி கூட ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவசரமா படிச்சிட்டு இருக்கேன். நான் வேணா ஒன்னும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் உனக்கு என் மேல லவ் வந்துட்டு. ஜிஜி, என் மனசுல எப்பவுமே நிலனுக்கு மட்டும்தான் இடம். இல்லையே குண்டச்சி, இப்ப நான் வந்துட்டேன். இல்ல அட ஆமாங்கிறேன், ஒத்துக்க மாட்டேங்க பத்தியா? இல்ல, நீங்க விளவுங்க. இங்க பாரு, சாதாரணமா நான் கண்ணத்தை தொட்டாலே கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். என்னதான் கண்ணை கட்டி விட்டுருந்தாலும் 6 மணி நேரமா புடவை கட்டி விட்டுருக்கேன். என் கண்ணு பாக்கலனாலும் என் கை உன்னை தொட்டு. போதும், வெளியே போங்க அர்ஜுன். ஏன் இருடியும் முடிச்சிடுறேன். இவ்ளோ நடந்ததுக்கு பிறவும் நீ கிருங்காம அலோ பண்ணிருக்க. என்ன சாரி கட்டி விடுறதெல்லாம் ஒரு ஹெல்ப் தான். அதுக்குன்னு சொல்லிட்டெல்லாம் லவ் வந்ததுன்னு இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் உங்க கண்ணை கட்டி விட்டுருக்கேன். சரி, இத கூட விடு. முத இந்த ரூம்குள்ள வந்த கண்டியா? ஆமா, நீங்க கூட திட்டி என்ன வெளியே அனுப்புனீங்களா? அப்போ இல்லடி, என் பொண்டாட்டியா முதல்ல இந்த ரூம்க்கு வந்த கண்டியா? அப்ப சாதாரணமா உனக்கு புடவை மாத்தணும், எனக்கிட்ட ரூம்ல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிட்டேன். அவ்வளவு நேரமா பயந்து போய் இந்த முக்குல ஓரமா ஒதுங்கி நின்னேன். நான் இருக்கச்சுல இந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கே என்ன வெளியே துரத்துவேன். ஆனா இப்ப ஊட்டி வரைக்கும் வர போறேன். இது காதல் இல்லாமலா? ஆக மொத்தம் ஊட்டிக்கு நாங்க போகலன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி மேடம் என்ன சொன்னியா? நாங்க போறோம், எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணும், நானும் அர்ஜுனும் போறோம்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டேன். இதுக்கு பேர் என்னம்மா? உங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். அதனால காதலை பத்தின புரிதலே உங்களுக்கு இல்ல. ஆமா, எனக்கு காதலை பத்தின புரிதல் இல்லதான். உனக்கு புரிதல் பயங்கரமா இருக்கிறதுனால தானே ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்னேன். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இரு, எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். இங்க இருந்து ஊட்டி வரைக்கும், அதுவும் 4 நாள் என கூட ஒத்தையில இருக்கிறதுக்கு நீ சம்மதிச்சிருக்க. என் மேல உனக்கு லவ் இல்லன்னு வச்சுக்கா, கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இருக்கிறதுனால தானே ஒத்துக்கிட்டேன். ஐயா, இங்க இல்ல, எங்க உங்க கூடால இருந்தாலும் எனக்கு பாதுகாப்புன்னு தெரியும். அது மத்தவியல கிட்ட இருந்து மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்தா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு தெரியும். ஓ, அவ்வளவு நம்பிக்கை? ஆமா. இங்க போடுறீ, நான் ரொம்ப மோசமானவன். சும்மா போய் சொல்லாதுங்க அர்ஜுன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் ரொம்ப மோசமானவன். சும்மா போய் சொல்லாதுங்க அர்ஜுன், நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்பி தொலையாண்டி, நான் ரொம்ப மோசமானவன் தான். சும்மா இருங்க அர்ஜுன், நான் எல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா உங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுங்க, அதை நம்புறேன். என எதிரில நின்னு பியாசதுக்கே பயந்து நடுக்குவேன். எனக்கே மூளை இல்லன்னு சொல்லி அளவுக்கு நீ வளர்ந்துட்டேன். உங்களுக்கு மூளை இருக்குன்னு நீங்க நம்புதியலா? ஒருத்தங்க திருந்தி மன்னிப்பு கேட்டாவள்னா அதையில மன்னிக்கணும். ஒரு காலத்துல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நல்லவரா மாறி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படியாரு.
அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க போறோம்னு சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதே உங்க அப்பா தான். 1000 தான் இருக்கட்டும், எல்லாருக்கும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்ல, அவருக்கு காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போச்சுல, கிருங்காம அப்படியே நின்னுட்டியா? மனசு எப்படி காயப்பட்டிருக்கான்? அந்த ஆளு மனசு காயப்பட்டதை பத்தி நீ பேசுறியா? அந்த ஆளு என்னைக்காவது யோசிச்சிருக்கானாடி? பச்சை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே மனசு எந்த அளவுக்கு காயப்படான்னு அந்த ஆளு யோசிச்சிருக்காரா? வாழ்ற வயசுல அந்த ஆளு எல்லா தப்பையும் செய்வாராம். அது பிறகு வயசானதுக்கு பிறகு நான் மன்னிக்கணுமா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாவல்னா திருப்பி அவியலுக்கு கஷ்டத்தை கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா? அப்பனா நமக்கு அவியலுக்கு வித்தியாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். கொஞ்சம் முன்னாடிதான் என்ன மனசு குளிர வச்சான்னு பேசினேன். தேவையில்லாம அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போயிடாத. அர்ஜுன், தெரிஞ்சோ தெரியாமல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தப்பு பண்ணுவோம். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லி, உங்க அப்பாவாவது நிலனோட அம்மாவை உங்க அம்மாக்கு கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தைய காதலிச்சிருக்காரு. அந்த பொம்பளை தான் தியானா முதல்ல அவி அம்மா அப்பாட்ட பேசிருக்க வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு போயாவது கல்யாணம் பண்ணிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு வீட்டுல உள்ளவங்ககிட்ட இவரை நல்லவரா காமிக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கையை கெடுத்துருவாரா? அர்ஜுன், உங்க அப்பாவாவது கல்யாணத்துக்கு முன்னமே நிலனோட அம்மாவை காதலிச்சிருக்காவ. ஆனா என் அப்பா அப்படி கிடையாது. நான் பிறந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு வேற ஒருத்தங்களுக்கு கூட. இப்ப நான் அதுக்குன்னு சொல்லிட்டு மாமா பண்ணதை நியாயப்படுத்தல. ஆனா இப்ப நீங்களும் சாராவ நல்லா இருக்கணும் தான் அவர் ஆசைப்படியாரு. என்ன அம்மாவையும் தூக்கி போட்டு போனதோட என் அப்பா நிப்பாட்டல அர்ஜுன். அம்மாக்கு பாட்டி தாத்தா போட்ட நகையை எடுத்துட்டு போறதுக்கு கூட வந்து சண்டை போட்டிருக்காரு. உங்களை பெத்தவரை விட என்ன பெத்தவரை ரொம்ப மோசமானவரு. நீங்க பேசி சிரிச்சு இருங்கன்னு நான் சொல்லல. ஒரு மனுஷனா மதிக்கலாம்ல. மன்னிக்க சொல்றியாடி? அந்த ஆள் பண்ண பாவத்தை எல்லாம் மன்னிக்க சொல்றியாடி? பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்க மனுஷங்க பண்ண தப்ப மன்னிச்சா உங்க பரலோக பிதாவா உங்க தப்ப மன்னிப்பாங்க அப்படின்னு. நீங்க மனுஷங்களை மன்னிக்கலனா கடவுள் உங்க தப்பை மன்னிக்க மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. பொடி பைத்தியக்காரி, நான் கடவுளே இல்லைன்னு சொல்லி அதுக்கும் சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கே. உங்களை நான் தப்பு சொல்லல. எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு நம்பிக்கை இருக்கு. இது யான் விருப்பம், அது உன் விருப்பம். இப்படி பேசின எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வேணா பாருங்க, யாரோ ஒருத்தருக்காண்டி நீங்க கடவுள் கிட்ட அழ போறியா? என்னது? நானா? ஆமா, ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி நீங்க கடவுள் கிட்ட போய் நின்னு அழ போறியா? சாபம் விடுறியாடி? அப்படி கூட வச்சுக்கிடுங்க. நான் தான் அப்பவே சொன்னேலாம், உங்க அப்பனை என்னைக்காவது ஒரு நாள் நீ நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கா, ஓடி போய் அப்பா இப்படி நாள எங்கப்பா போனியா கட்டி புடிச்சு முத்த மழையா பொழிய போற பாரு. வாசையெல்லாம் வெளியே வந்துட்டு பாத்தியா? நீ ரோசா சின்ன விளக்க மவனை பத்தி பேசிய கண்டியா? அதுலயும் உன் அப்பா மேல உனக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ரோசா சின்ன விளக்கமாவே உங்களுக்கு யாரு? லாக் பண்ண பாக்குறியா? இங்க இருக்குண்டச்சு நீ ஏற்கனவே என் மனச குளிர வச்சுட்ட. அதுக்கே உனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அத குடுத்தியலை. என்னது? பூ பூ போல இட்லி. நான் கூட என்ன மறந்து உனக்கு ஏதாவது கிஸ் ஹக் ஏதாவது கொடுத்துருப்பானோன்னு நினைச்சேன். ட்ரை பண்ணி தான் பாருங்க. அது பிறகு இந்த தியா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தானே போறோம். எதுக்கு? ஹனிமூன். சீச்சி, நம்ம அதுக்கு போவேல, சும்மா சுத்தி பார்க்கிறதுக்கு போறோம். இந்த பிரவீன் செஞ்ச வேலையால எனக்கு கொஞ்சம் மனசு தெரியல, அதுக்காண்டி தான் போறோம். என்ன புரியுதா? இல்ல நான் அதுக்காண்டி வரல. எனக்கு அங்க வேற நிறைய வேலை இருக்கு. ஒன்னொன்னா உனக்கு கத்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. நான் வெளியே போறேன். இங்க வச்சு கத்து கொடுக்க மாட்டேன். ஊட்டியில போய்தான், பயப்படாத. ஒரு வேலை ஏதாவது பிளானோட தான் கூட்டிட்டு போறாரோ? சரி, என் கூட ஒரு இடத்துக்கு வா. என்ன சாரா சிரிச்சுக்கிட்டே நிக்க போல? கவினா அண்ணன் அண்ணி ஊட்டிக்கு போறாவ, அதுவும் நம்ம யாரும் இல்லாம போறாவ. காலமே எந்திரிச்ச உடனே அண்ணி என்னடானா பொட்டிக்கு போயிருவாவ, அண்ணன் என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு போயிரும். ராத்திரி வருவாவ, சில நேரம் சாப்பிடறதுக்கு மதியம் வருவாவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு இருக்கிறதுக்கே நேரம் அவளுக்கு பத்தாது. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். உனக்கு என்னடி அம்மா, ராத்திரி பூரா போலீஸ்காரரு கூட கடலை போடுவேன். என்னைய பாத்தியா, நான் உண்டு புக்கு உண்டு படிக்க வேலையில பிஸியா இருக்கேன். லூசு, இப்பதான் பொங்கல் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அடுத்த பொங்கல் வந்தாச்சு கண்டியா? விடிஞ்சா போகி புதுசா ஏதாவது ஸ்பெஷல்? புதுசா எல்லாம் ஒண்ணும் இல்ல, பழசு எதையாவது தூக்கி போட வேண்டியதான். அடுத்த நாள் பொங்கல், எப்படியாவது தளபதி படம் பாத்துடலாம் நினைச்சோம், அதுவும் முடியாம போயிட்டு. உடே என்னைக்கு இறங்குதோ அன்னைக்கு நம்ம கொண்டாடிடலாம். இந்த தடவை பொங்கலை எப்படியாவது வில்லேஜ் ஸ்டைல்ல கொண்டாடணும்னு ஆசையா இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியுமா? அண்ணி வீடு இருக்கு கண்டியா, அவிய தெருவுல எல்லாம் சூப்பரா பொங்கலை கொண்டாடுவாவ. அவிய தெருவுலையா? ஆமா சாரா, அவிய தெருவுல மட்டும்தான் பொங்கலை சூப்பரா கொண்டாடுவாவ. எல்லா தடவையும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிருவேன். இந்த தடவை நம்ம அண்ணி வீட்டுக்கே போயிடலாம். லூசு, அவிய கூப்பிடாம எப்படி போறது? வேடிக்கை பார்க்கறதுக்கு போறதுக்கு யாரு கூப்பிடணும்? இல்ல, அவிய கூப்பிட்டாவல்னா போலாம். சம்பந்தமே இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்ன விடும். என்ன எல்லாம் அப்படி விடாத அண்ணன். பொங்கல் செலிப்ரேட் பண்ணச்சுல ஒரே ஒரு தடவை அவிய தெரு பக்கம் நீ போய் பாரு, ஆட்டம் பாட்டான்னு அமர்க்களப்படுத்திடுவாவ. சரி விட, நம்ம வீட்டுல எப்பவும் போலதான். மறக்காம கரும்பு வாங்கிட்டு வந்துரு. அது பிறகு புது பானை என்னென்ன வேணும்னு ரோஸ் பாட்டிட்ட கேட்டு நான் எழுதி தரேன். சரி. இங்க இங்க எதுக்கு என்ன இழுத்து கூட்டிட்டு வந்தியா? அடி பொலியான கிளைமேட் கண்டியா? நான் ரூமுக்கு போறேன். நன்றி. இங்க இத பாக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தியா? கிளைமேட் நல்லா இருக்குலடி. எப்பா சாமி, என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க மனுஷ ஜென்மமே இல்ல. ஒண்ணு ஃபேனை போட்டுக்கிட்டு உறங்கணும், இல்லனா ஏசியை போட்டுக்கிட்டு உறங்கணும். இது ரெண்டையும் போட்டுக்கிட்டு கும்ப கர்ணனாட்டம் உறங்குவிய கண்டியலாம்.
அடுத்த வீளுக்கு உறக்கம் வருதா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. வெறும் தரையில படுத்திருக்கவிய குளிர்ல நடுங்குவாங்களா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அப்படிப்பட்ட உங்களுக்கு கிளைமேட் நல்லா குளுக்குள்ளுன்னு தான் இருக்கான். நான் போறேன். ஆமாண்டி, நான் தானே உன்னை தூக்கி கீழே போட்டிருக்கேன். கீழே படுத்து உறங்குன. நீ சீன் போடுறதுக்காண்டி படுத்து கிடக்க. எனக்கு என்ன, நீ இந்த அர்ஜுனை என்னமே நல்லா புரிஞ்சுக்கவே இல்ல. நீ சீன் போட்டு கீழே கிடந்த உடனே ஐயோ தேனே மானே பொன்மானே தினமே இப்படி கீழே படுத்தியானா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? மேல வந்து பட்டுட்டியம்மா அப்படின்னு எல்லாம் கெஞ்ச மாட்டேன். இப்ப இதை சொல்லதுக்கு தான் கூப்பிட்டியலா? ஒன்னும் இல்ல, என் மனசு குளிர வச்ச கண்டியா, அதான் ஒரு சின்ன கிஃப்ட். ஒருவேளை புடவையா இருக்குமோ? இந்த ஆள் தான் ஒரு புடவை பைத்தியாச்சே. என்ன கிஃப்ட்? எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். அதான் பூ போல இட்லி வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு அதே காணும். அது பிறகு உங்க மனசை குளிர வைக்க மாதிரி எல்லாம் நான் எந்த இடத்துலயும் நடந்து கிடையல. நான் எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் செஞ்சிருக்கேன். அதான் குண்டச்சி, நீ அதான் செஞ்ச. ஆனா அதுல என் மனசு குளுன்னு குளிர்ந்து போய் கிடக்கு. ரொம்ப சந்தோஷம். இரு 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 அட்டடாங். என்னது இது? பார்த்தா தெரியலையா? மெட்டி நல்லா இருக்கா? சிம்பிளா சூப்பரா இருக்கு. அம்மா, யாருக்கு வாங்கிருக்கியா? சாரா கல்யாணத்துக்கு என்னமா நிறைய நாள் கிடக்கு. இப்ப என்னத்துக்கு மெட்டி வாங்கி வைக்கணும்? அது மட்டும் இல்லாம அது ரோஹித் தானே வாங்குவாரு. சாராக்கு நகை எடுக்கச்சுல மெட்டியும் சேர்த்து வாங்கிட்டீங்களா? ஏன் இது உனக்காண்டி வாங்கினது? ஐயே, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பழைய கிழவி போல சாரி கட்டியது. இந்த குங்குமம் வைக்கிறத பத்தியும் மெட்டி போடியத பத்தியும் இவர் பேசாம இருக்காரேன்னு நினைச்சா செஞ்சு முடிச்சிட்டாருல. இப்படி எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் இந்த ஆளுக்கு பிடிக்குது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் போறேன். என்ன? உனக்கு தான் மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எனக்கு மெட்டி போடியது, குங்குமம் வைக்கிறது, மூக்குத்தி போடியது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கல்யாணம் எல்லா பொண்ணுங்களும் மெட்டி போட்டு பாவலை. எனக்கு போடணும்னு தோணுனது இல்ல. அது பிறகு நம்ம 2 பேரும் ஒன்னும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீங்க வெறுக்கிற பொண்டாட்டி தான். கரெக்ட் தான் குண்டச்சி, நீ நான் வெறுக்கிற பொண்டாட்டி தான். இருந்தாலும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு கண்டியா. உங்க பொறுப்பு இதை சுத்தி தானே இருக்கான். மெட்டி வாங்கி குடிக்கிறதுலயும் புடவை கட்டி குடிக்கிறதுலயும். எனக்கு பிடிச்சிருக்கு, வாங்கினேன். எனக்கு சுத்தமா பிடிக்காது. குண்டச்சி, நீ ஏன் வீட்டுல இருக்க? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இங்க எனக்கு எது பிடிக்குமோ அதுபடிதான் நடக்கும். இத வாங்கி தேவையில்லாம ரூபாயை தான் செலவு பண்ணிட்டியா? செல்லமே, இத நீ போட்டுக்காம நான் உன்னை விட்டுருவேனா? நீளமா பேசி கண்டியா, பேசுறதுக்கு முந்தி யோசி. படப்படான்னு பேசியமே, பேசணும்னு விட்டுருவானான்னு யோசிச்சியா? இது உன் காலுக்கு வந்து சேராம நான் விட போறதா இல்ல. தேவையில்லாம லெந்தா பேசி என்னத்துக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணியா? உங்களுக்கு மெட்டி ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். அப்பனா உங்க கால நீங்களே போட்டுக்கிடுங்க. என்னடி? இப்ப இந்த மெட்டி எனக்கு காலுக்கு வந்து சேரணும், அப்படித்தானே? பார்வையே சரியில்லை, கொடுங்க நானே போடுறேன். இல்ல புரியல. உன் காலுக்கு நீயே போட போறியா? அதாவது பொண்டாட்டிய நீ, புருஷன நீ, அப்படித்தானே? என்ன இருந்தாலும் நீங்க வெறுக்கிற பொண்டாட்டி தானே நான். அதுக்குன்னு சொல்லிட்டு தாலிய நீயேவா கட்டிக்கிட்ட? உட்காரு. இல்ல உட்காருன்னு சொன்னேன். அர்ஜுன். அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்து. அதான் போட்டீங்களா, கால் விடுங்க. ஏன் உன் காலை நான் பிடிச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனையா? நீங்க எதை வேணாலும் பிடிச்சுக்கோங்க, ஆனா இது என் காலு. இது உன் கால் தான். ஆனா எப்ப உன் கழுத்துல நான் தாலி கட்டினோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த காலுக்கு சொந்தக்காரன் நான் தான். என்னங்கடா இது புதுசா இருக்கு? ஏன்டி, நான் சொல்லது சரிதானே? உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு பிறகு நீ எனக்கு சொந்தமானவா, அப்ப காலம் எனக்கு தானே சொந்தம். பேசாம கட் பண்ணி தந்துடட்டுமா? என்ன காலம் முழுக்க ஒன்னா தூக்கிட்டே நடக்க மாதிரி இருக்கும். உனக்கு சம்மதானா கொடுத்துருங்க. இருக்கேன். பவி, என்ன எங்க வச்சிருக்க? எதை எங்க வச்சிருக்கேன்? அதான் ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன், அந்த புடவை எங்க வச்சிருக்கான்னு கேட்டேன். அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. விளையாடாத பவி, நான் வந்த நேரத்துல இருந்து அந்த புடவையை தான் ரூம்குள்ள தேடிக்கிட்டே இருக்கேன். புடவை எங்கன்னு கேட்டேன். நான் தான் சொல்லம்ல கார்த்திக், அது சேர வேண்டிய வீட்டுக்கு கைக்கு போய் சேர்ந்தாச்சு. பவி, விளையாட்டுல புடவை எங்கன்னு கேட்டேன். நான் தான் சொல்லல கார்த்திக், அது யாருக்கு போய் சேரணுமோ அவைய கைக்கு போய் சேர்ந்தாச்சு. பவி வேண்டாம், அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். நீ ஆபீஸ் போகும்போது புடவை எடுத்துட்டு போன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இப்ப அதை குடுக்க போறியா இல்லையா? அது அஸ்வதிக்காண்டி தானே நீங்க வாங்கினது.
நான் கட்டின புடவை அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் அதே மாடல்ல அதே டிசைன்ல எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் மறந்து போயிட்டேன். நாளைக்கு ஆபீஸ் போகும்போது அதை கொடுக்க தான் போறேன். யாரோட பொருளும் எனக்கு தேவையில்லை. பவி விளையாடாத, நீ மட்டும் அந்த புடவை அவளுக்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கா, அது வேற மாதிரி பிரச்சனையில போய் முடியும். ஏற்கனவே அரவிந்த் விஷயத்துல இப்படிதான் அவசரப்பட்டேன். இப்போ அவசரப்பட்டு தேவையில்லாம அஸ்வதி கிட்ட இந்த புடவையை கொடுத்தான்னு வச்சுக்கா, என்னமோ கொஞ்ச நாளையில நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். எப்படி மாறலாம்? எப்படியும் பிரியத்துக்கு தானே போறோம். ஆபீஸ்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். இந்த நேரத்துல அந்த பொண்ணு கிட்ட நீ புடவையை கொண்டு கொடுத்தான்னு வச்சுக்கா, அது வேற அர்த்தத்துல போய் முடியும். போன வருஷம் உங்ககிட்ட அவ gift கேட்டிருக்கா. என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாமே. ஆசைப்பட்டு தேடி பிடிச்சு போத்தீஸ்ல இருந்து வாங்கி வச்சிருக்கியா? அது சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் சேரணும். எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால போய் சேரலன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பாவம் என்னைய சும்மா விடாதே. எப்படியே நான் போனதுக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் போறியா? ஏய் நத்ரி, எனக்கு கைக்கு இப்ப அந்த புடவை வந்து சேரலன்னு வச்சுக்கா, அத்தை மாமாவையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். எப்படி உனக்கு வசதி சொல்லவா? அத்தா, கார்த்திக், இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? நான் உனக்காண்டி எடுத்த புடவைய உனக்கே கொடுத்துட்டேன். அஸ்வதிக்கு மட்டும் இல்லடி, அவ அப்பங்காரனுக்கு வியாடி சட்டை வாங்கி கொடுக்கறனால தாராளமா வாங்கி கொடுத்துக்கான். ஆனா நீ கொடுத்ததா கூட தேவையில்லாம நான் வாங்கி வச்சேன்னு சொல்லி புது பிரச்சனை உருவாக்கி விட்டுறாத. புடவை எடு. இல்ல, நான் கொடுக்க தான் போறேன். அத்தா தரேன், ஒரு நிமிஷம். ஃப்ராடு பியூரோக்கு மேல ஒளிச்சு வச்சிருக்கேன். 2 மணி நேரமா ரூம் ஃபுல்லா தேடி இருக்கேன். இது நீங்க அவளுக்கு தான் எடுத்தியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மாட்டினதுனால இப்படி போய் சொல்லி இதை விட்டுட்டேன். ஆமா, அவளுக்கு தான் எடுத்தேன். உனக்கு என்னன்னு கேட்டியல்னா ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப அனமே அனமே, இப்ப எதுக்கு அனுப்பிய கூப்பிடுறீங்க? நான் தான் எடுத்துட்டேன்ல. அதான் கூப்பிட்டியலாம். காலேஜ் டே வரப்போகுது, எல்லாரும் சாரி கட்டிட்டு தான் போனோம். அப்படி இல்லன்னா ஃபைன் புலம்பிட்டு இருந்தியே. ஆமா தான். உனக்காண்டி உன் அக்கா புடவை எடுத்து வச்சிருக்கான். ஐ, ஏக்கா எனக்காண்டியா எடுத்தேன்? உனக்காண்டி எல்லாம் எடுக்கலாம். உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான். அன்னைக்கு உன் அக்காக்கு நான் ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன் பாத்தியா, அது கூட நல்லா இருக்குன்னு சொன்னியே. நீ நல்லா இருக்குன்னு சொன்னதுனால உன் அக்கா அதே டிசைன்ல உனக்கும் ஒரு புடவை எடுத்திருக்கா. ஐ, வாங்கிக்க அனமி, அவ கையில இருக்கிறது உனக்கு தான். ஆனா அவ வாயால எனக்கு வாங்கினதை சொல்ல மாட்டா. இது தைக்கிறதுக்கு தியா காட்ட தான் கொடுக்கணும். இந்த ஊர்லயே அவையதான் அழகா ஆறி போடுவாவ. இப்ப யாரை கேட்டுட்டு அதை அனமிக்கு கொடுத்தியா? திருப்பியும் சொல்லேன், புடவை உனக்காண்டி எடுத்ததுதான். உனக்கு சந்தேகம்னா இப்பே தீர்த்து வைக்க. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, அர்ஜுனுக்கு தான் போன் பண்ணிருக்கேன். நீ கேட்டுக்கிட்டு நீ கேட்டு தெரிஞ்சதுன்னா வியானே போய் தான் சொல்லுவான். நாங்க 2 பேரும் பேசுற மாதிரி பேசியேன். அவன் வாயாலே சொல்லுவான் பாரு, உனக்கு புடவை எடுத்ததை மறைச்சிட்டேன், உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனதை மறைச்சிட்டேன், இதுக்காண்டிதான் என்னை உனக்கிட்ட மாட்டி விட்டுருக்கான். அவன் வாயாலே சொல்ல வைக்கேன் பாரு. அவன் வாயாலே அவன் பிளே பண்ணதை ஒத்துக்க வைக்கேன். அது பிறகு நம்புவதானே? அவர் சொல்லட்டும், அது பிறகு நம்புறேன். இப்ப பாரு, இப்ப போன் அட்டன் பண்ணுவான். மச்சான் சொல்லுடா. டேய் அர்ஜுன், போன் தானே பேசிக்கிட்டு இருக்கியா? என் காலை விடுங்களேன். இருடி, எனக்கு சொந்தமான காலை நான் பிடிச்சிருக்கேன். உனக்கு என்ன? யாருக்கு காலடா பிடிச்சிருக்க? அது இங்க வேற மேட்டர்டா. நீ விஷயம் நான் சொல்லு. ஆனா கார்த்திக் உனக்கு 100 ஆயுசு கேட்டியா? இப்பதான் உன்னைய பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அர்ஜுன், காலை விடுங்க. இருடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தியா? என்ன மச்சான், அன்னைக்கு கூட போத்தீஸ்ல இருந்து நான் ஒரு புடவை எடுத்தேன். உனக்கிட்ட போய் சொல்லிட்டேன். அது பிறகு அடுத்த நாள் பவிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனத வேற உனக்கிட்ட மறைச்சிட்டேன். அதுக்கு நீ என்ன பழி வாங்கினியே, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதியா? என்ன மச்சான், பவிக்கு முன்னதான் அந்த சாரியை நீ பவிக்கு எடுத்தது நாடகம் ஆடின. நம்ம 2 பேரும் பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்னடா ஒளிவு மறைவு? நீ அந்த புடவை ஆபீஸ்ல உள்ள பொண்ணு காண்டிலடா எடுத்த. பர்சனலா வேற வந்து என்கிட்ட சொன்னியே. டேய் அர்ஜுன், விளையாடாதடா, சாவடிச்சிருவேன் உன்னை. மச்சான், நீ தானடா சொன்ன ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் அவளுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன்னு நீ தானே சொன்ன. போய் சொல்றான்டி. மச்சான் விளையாடாதா, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். பவி கேட்டுக்கிட்டு நிக்கா. ஓ, பவி கேட்டுக்கிட்டு நிக்காளா? அப்ப சாரிடா, நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. பவி, சொல்லுங்க, நான் கேக்குதேன். அந்த புடவைய அவன் உனக்காண்டிதாமா எடுத்தான். நம்ப பவி, உனக்காண்டிதான் எடுத்தான். சத்தியமா உனக்காண்டிதான் எடுத்தான். டேய் மச்சான், நான் பேசுறது நம்புற மாதிரி இருக்குதானே? டேய் நோசமா போனவனே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டான். ஏன்டா பவி போயிட்டாளா? நான் நம்புற மாதிரி போய் சொன்னதுக்கு பிறகு கூட நம்பலியாவா? மவனே, என்ன கையில மட்டும் நீ கிடைச்சவன்னு வச்சுக்கா. அடுத்தவங்களுக்கு குடும்பத்துல கும்மி அடிக்கலன்னா இந்த ஆளுக்கு உறக்கமே வராது. இப்பே பைக் எடுத்துட்டு வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? நானா? நான் என் பொண்டாட்டிக்கு மெட்டி போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஐயா, அர்ஜுன், என்னது? அவ என் மனசு குளிர வச்சுட்டாடா இன்னைக்கு. அதான் அவளுக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட். அவ காலை பிடிச்சு மெட்டி போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஏடா, ஏன் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டு உனக்கு அங்க கொண்டாட்டமா கேக்குதேன்? ஐயோ குண்டச்சி, நீ உட்காருமா. மாமா தானே காலை பிடிச்சு வச்சிருக்கேன். இங்க பாரு, போன் பண்ணதுக்கு நேரம் காலம் தெரியாதா? அவ வெக்கப்பட்டு எந்திரிச்சிட்டான். டேய் சாபம், நீ சும்மாவே விடாது பாத்துக்கா. என்னடா, பவிய நம்ப வைக்கிறதுக்கு என்னமே ஏதாவது போய் சொல்ல வேண்டியது இருக்கா? அவன் போய் சொல்றான்டி. டேய் மச்சான், கேக்குதாடா? நீ எனக்கு கையில மோட்டுறான். போன வேடா. டேய் இருடா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ஏடி முடிச்சுக்கிட்டே நிக்க? எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே இதுதான். அடுத்தவங்களுக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமா பேசியது. இது சித்தி, ஜெசிகா, அதுபோல கார்த்திகண்ணா, இது 3 பேரும் வெறுப்பேற்றதுக்கு இவருக்கு நான் தான் கிடைச்சேன்.
என்ன? ஒன்னும் இல்லடா, ஹனிமூன் போறோம். என்னது? ஹனிமூன்டா, ஹனிமூன். அர்ஜுன், யாரு? வேற யாரு? நானே என் குண்டச்சியந்தான். போகும் அந்த அளவுக்கு வந்துட்டான். ஆமாண்டா, ஊட்டி. என்ன திடீர்னு? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது கண்டியா. சீ, என் வாழ்க்கையில கும்மி அடிச்சிட்டு உனக்கு ஹனிமூன் கேக்குதா? ஸ்பீக்கர்ல ஏடா போட்டிருக்க? ஆமாண்டா, அதான் நல்லா நடத்தி விட்டுட்டியே. பவின், சொல்லுங்க அண்ணா. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். டேய், அதாவது அவன் ஆபீஸ்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு எடுத்து வச்சிருந்த புடவை, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அந்த புடவையை உனக்கு கொடுத்து சமாதானப்படுத்திட்டான். தப்புதான், பெரிய தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுருமா? மன்னிச்சுட்டே தானே இருக்கேன். ஏய், சரி மச்சான், அப்ப ஊட்டியில போய் பார்க்கலாம். யார பார்க்க போற? எனக்குன்னு வேற யாரடா இருக்கா? ஒன்னு விட்டா எனக்கு யாரடா இருக்கா? எது? பெருசுங்க எல்லாம் சேர்ந்து எங்க 2 பேரையும் ஊட்டிக்கு அனுப்பதுக்கு பிளான் போட்டிருக்கேன். நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, எங்க 2 பேரும் கூடாலே நீங்க 2 பேரும் வாங்க. இரு, உனக்கு எல்லாம் மனுஷன் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதுவும் பவிய வச்சுக்கிட்டு. உனக்கு முன்னாடி 4 நிமிஷம் தான் ஒன்னா நின்னான். பார்த்தேலாம் 4 நாள் சண்டை உருவாக்கி விட்டுட்டேன். ஆமா, ஊட்டி பிளான் எத்தனை நாள்? 4 நாள் தான்டா. 4 நாள்னா 4 வருஷம். இரு, நாங்க வரல. என்னடா, ஊட்டியில போய் கூட ஊட்டிக்குள்ள பாதிய சமாதானப்படுத்தலாமே நீ? அறிவு கட்டவர. என்னடா ஐடியா நல்லா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க ஒன்னா சேர்ந்து ஹனிமூன் போறியா? எதுக்கு நாங்க இடையில? வாய் மூடுறான். பொங்கல் முடிஞ்ச உடனே கிளம்புறோம். ஓகே. வச்சிடுறேன்டா, ரெடி ஆயிக்கோங்க. என்ன? ஊட்டி நான் வரல. அத்தை வரலன்னா விடு, நான் அஸ்வதியை கூட்டிட்டு போலாம். அவ போன் நம்பர் உனக்கிட்ட இருக்கு. குரூப்ல இருக்கோம், அங்கிருந்து எடுக்கலாம். என்னாச்சு? ஏன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்படி உனக்கா? இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டேன். நீ இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மி தான். எதுக்கு கார்த்திக் கண்ணன் கிட்ட அப்படியெல்லாம் பேசணும்? என்ன பேசிட்டேன் அப்படி? நம்ம என்ன ஹனிமூன்கா போறோம்? ஆமா, அதுக்கு தானடாமா அனுப்பி வைக்காவ. என்ன ஓப்பனா வாயை திறந்து சொல்லல. நான் அதுக்காண்டி எல்லாம் வரல. ஆனா நான் அதுக்காண்டி தானே உன்னை கூட்டிட்டு போறேன். அதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏற்கனவே பிரவீனோட பிரச்சனைல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். சரி, 4 நாள் வெளியே போயிட்டு வரச்சுல கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வரேன்னு சொன்னேன். நீ ஸ்ட்ரெஸ்ஸுக்காண்டி வெளியே போலான்னு நினைச்சேன். நான் அர்ஜுன், கார்த்திக் அண்ணனும் பவியும் வராவேலாம். எப்பயும் உன் மாமன்காரன் அதான் அந்த ஆளு ஸ்ரீனிவாசன் நமக்குன்னு ஒரு ரூம் அங்க ரெடி பண்ணிருப்பாரு. பவிக்கும் கார்த்திக்கும் ஒரு ரூம் ரெடி பண்ணதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு. சீ, 4 நாள். ஒருவேளை அதை நினைச்சுக்கிட்டு தான் வராரோ? சாச்சா, அர்ஜுன் போய் அப்படி பண்ணுவாரா? அவர் எவ்வளவு நல்லவரு. இந்த ரூம்குள்ள வரதுக்கு முந்தி வண்டி ஓட்டிய மாதிரி சத்தம் கேட்டேன். ஒரு வியாழ நம்ம பிரம்மையா இருக்குமோ? ஆனா புரும் புருன்னு வண்டி ஓட்டின மாதிரி எல்லாம் கேட்டதேன். ஒரு வியாழ மூச்சு இருந்திருந்தனா மூக்குக்குள்ள இருந்து காத்து வந்திருக்கணுமே. என்ன உனே தாண்டி என்னன்னு கேட்டேன். ரூம்ல பார்த்தே உங்களை காணல, அதான் காஃபி எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே வந்திருக்க? ஜனனி எந்திரிச்சேன், ஜனனு காஃபி போட்டு முடிஞ்சு அதான். வச்சுட்டு போ. இப்போ நிலத்தில் இறங்கி எனக்குறா லந்தா பேசி என்ன ஓரண்ட இழுக்கிறா தாரி கண்ணால விட்டாலே தெரிக்கிற விட்டாயிர சிட்டால மப்பாகி கிடக்கிற ஏ உசுரில சல்லட சலிச்சு சிரிக்கிற அரக்கியே உன் குறுக்குல என்னைய முடிஞ்சு நீ நடக்கிற தருக்கியே. அதான் வச்சுட்டு போன்னு சொன்னனே, ரூம்ல வைக்க வேண்டியதானே? இல்ல, ரூம்ல உங்களை காணல, அதான். அதுக்கும் சொல்லிக்கிட்டு மேல வரைக்கும் தேடி வந்துருவியா? இல்ல, காஃபி சூடு ஆறிடக்கூடாது கண்டியல, அதான். என்ன சைட் அடிக்கிறியா? சொல்லுடி, சைட் அடிக்கிறியான்னு கேட்டேன். அரடவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பியாய் மாதிரி தான் தெரியும். அதே போலதான் இருக்கு. எனக்கு என்னமோ உங்க மனசு கெட்டு போயிட்டுன்னு தோணுது. உங்க மனசு கெட்டு போனதுக்கு ஏன் மேல பழிய போடுதியான்னு நினைக்கேன். இருக்கலாம் குண்டச்சி. எப்போ உன்னைய தொட்டு உனக்கு புடவை கட்டி விட்டு தொட்டு புடவை கட்டி விட்டு அந்த செகண்ட்ல இருந்து ஒருவேளை என் மனசுல நீ குடி வந்திருக்கலாம். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருக்குடி. சும்மா கூட இது வரைக்கும் ஒரு பொண்ணை நான் தொட்டதில்ல. புடவை வரைக்கும் போயிருக்கோம். மனசுக்குள்ள நீ குடி வந்திருக்கலாம். இல்ல இல்ல, உங்க மனசுக்குள்ள யாரும் குடி வரையலாம், யாரும் யாருக்கு மனசுலயும் குடி போவேலாம்.
இல்ல இல்ல, என் மனசுல நீ குடி வந்தாச்சு. அது பிரம்மா அர்ஜுன், உங்களுக்கு அப்படி தோணியது. உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா அது வெறுப்புக்கான இடம் மட்டும்தான். பொறுப்பு பொறுப்பு வெறுப்பு தாண்டி எதுவுமே இல்ல. என்னமோ தெரியல குண்டச்சி, அந்த பொறுப்பு இப்ப காதலா மாறிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க உங்க மனசு போட்டு இல்லாததை இருக்கிய மாதிரி குழப்பிக்கிடாதுங்க. இருக்குங்கிறேன். இல்ல இல்ல இல்ல, உங்களுக்குள்ள வெறுப்பு மட்டும்தான் இருக்கணும். வெறுப்பு தாண்டி பொறுப்பு வேணா ஒரு பக்கமா இருந்துகிட்டு போட்டு. இல்ல குண்டச்சி, எனக்கு என்னமோ அந்த பொறுப்பு காதலா மாறிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது. ஐயோ, இல்லாத விஷயம் இருக்கிய மாதிரியே சில பேருக்கு சில நேரத்துல தோணும். இப்ப பாத்தியலா, நீங்க எப்படி நல்லவர்னு எனக்கு தெரியும். நீ யூதான் நல்லா இருக்கே, மேல சொல்லுங்க. நீங்க சொக்க தங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சும்மா வெளியே போய் ரிலாக்ஸேஷனுக்காண்டி 4 நாள் ஊட்டிக்கு போறோம். உங்க மனசு உங்களே குழப்பத்துக்காண்டியலாம். நம்ம போறது சும்மா ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணதுக்காண்டி. ஆனா நம்ம ஹனிமூனுக்கு போற மாதிரியே உங்க மனசு உங்களை தப்பான பாதையில வழி காட்டுதுக்காண்டியலாம். இல்ல இல்ல, அது சரியான பாதையில தான் வழி காட்டுது. என்ன சத்தம்? கண்டியலாம் இப்ப எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டதுக்காண்டியலாம். அததான் சொல்லியேன். சில நேரத்துல இல்லாதது இருக்கிறது மாதிரி தோணும், சில நேரத்துல நடக்காதது நடக்குது மாதிரி தோணும். நீங்க அதை நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க. என்ன தோணாலும் குண்டுச்சி, எப்ப உன்னை தொட்டு உனக்கு புடவை கட்டி விட்டு உன்னை அழகு பார்த்தனோ அந்த செகண்ட்ல இருந்து அது எனக்குள்ள வந்துட்டுன்னு நினைக்கேன். இல்லங்க, ஒண்ணும் வரல. எனக்கு தெரியாதா? ஏய் பியாபாலே, ஏய் ஸ்ரீனிவாசா. யாரோ கத்தி மாதிரி கேக்குதுல ரோசவியா? என்னங்க? சொல்லுங்கங்க. கண்டியலாம் இப்ப கூட எந்த சத்தமும் எனக்கு காதுக்கு கேட்கவே இல்ல. ஆனா உங்களுக்கு கேக்குதுன்னா அதுதாங்க நோய். இல்லாதது இருக்கிய மாதிரி தோணும், நடக்காதது நடந்த மாதிரி தோணும், நடக்கிய மாதிரி தோணும். நீங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கண்டியலாம், அதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியல. உங்களை நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனோம். என்ன அடி குண்டுச்சி? ஆமாங்க, உங்களதான். கண்டியலாம் இப்ப கூட ஒரு சத்தமும் கேட்கல. ஆனா கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணி முகம் மாறுது கண்டியலாம். நீ தள்ளுறீங்க அறிவு கெட்டவளை. அர்ஜுன், அடி சாரா. என்னாச்சு? கவினை, நிஜமா ஏதோ பஞ்சாயத்து போலயே. இந்த பைத்தியக்காரனுக்கிட்ட என்ன யாராவது காப்பாத்துங்க. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீ கவினை, ஏங்க என்னாச்சு? நீ தள்ளுறீங்க. இவ வேற நடுவழியில தான் வந்து நிப்பா. என்னங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க, சூடு ஆறிட போகுது. காஃபி சூடாறியதான் உனக்கு இப்ப முக்கியம். தள்ளுறீங்க. அப்பவே சொல்லி என்னமோ சத்தம் கேக்குதுன்னு எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு நிக்கா. ஐயோ, பாட்டி வேற சத்தம் போட்டாவளே. எனத்துக்கு சத்தம் போட்டாவன்னு தெரியல. இந்த ஆளை குழப்பி விடறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயோ பாட்டிமா, ஏலே ஸ்ரீனிவாசா. லே கவினன், ரோஸ் எங்க தூக்கிட்டு போற? இறக்கி விடு. இறக்கி விடாமல. சாரா, உனக்கு ஒண்ணு தெரியாது. இங்க பாரு, இன்னைக்கு போகி எல்லாருக்கும் வீட்லயும் பழச போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காவ. ஏடி மக்கா, இறக்கி விட சொல்லாம்டி. இல்ல இறக்கி விடாமல. இங்க நான் மூக்குல கை வச்சு பார்த்தேன், காத்து வரையல. காத்து வரலையா? இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன். டேய் கவின், இறக்கி விடாமல. இல்லடி, மூக்குல கை வச்சு பார்த்தனே, காத்து வரையல. ஐயோ கவின், அவளுக்கு ஒண்ணு இல்ல, இறக்கி விடு. நல்ல பேசியாவ பாரு. இது நம்ம ரோஸுக்கு ஆவி. மக்கா அர்ஜுனே, பைய கொளுத்திடுவான் போல இருக்கே. கண்டியா ஒப்பாரி வைக்கிறது பியாய். என்னது பியாய் ஒப்பாரி வைக்கிறான்? ஏலே. ஐயோ கவினை இறக்கி விட மாதாவியல. என்ன உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ சும்மா இரு. போகி இன்னைக்கு அது கூட உனக்கு மறந்து போச்சா? உயிரோட இருக்கச்சிலே எரிச்சு விடுவான் போல இருக்கே. இங்க வாங்கி கட்டிடுவா. கவினை இறக்கி விட மாதாவியல. என்ன எல்லாருக்கும் வீட்லயும் பழச போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காவ. நம்ம வீட்ல இருக்க பழசு இதுதான். கவினை இறக்கி விடு. ஐயோ அண்ணி, கிளம்ப நான் தூக்கச்சுல பாத்தனே. இவ்விய ரூம்ல வண்டி ஓட்டிய மாதிரி சத்தம் கேட்டது. அது பிறகு மூக்குல கை வச்சு பாக்கச்சுல காத்து வெளியே வரையல. கவின் அவிய நல்லாதான் இருக்காவ. ஐயோ அண்ணி, இப்ப எனக்கு பழச தூக்கி போட்டு எரிக்கணும் போல இருக்க. அட ஏலே, இறக்கி விடாமல என்ன? எம்மா தகரம் பாத்துக்கிட்டே நிக்க. உன மோனிட்ட சொல்லி என்ன இறக்கி விட சொல்ல. மக்களே, கவின் வாழ்க்கையில நீ இப்பதான் உருப்படியான ஒரு வேலை பார்க்க போற. ஐயே கிரி போட்டு. இல்ல இறக்கி விடாமல. இங்க மக்களே போட்டேன்னு வச்சுக்கான். அம்மா உனக்கு 50,000 ரூபாய் செலவுக்கு தாரேன். 50,000 ரூபாயா? கவினை முதவில இறக்கி விட தீக்க முன்ன நின்னுட்டு விளையாடாத. என்ன 50,000 ரூபாய் அண்ணே? கவின் மக்களே போட்டேன். ஐ அம் வெரி சாரி ரோஸ், எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது. அதானே இல்ல, அந்த காலத்துல உள்ள புத்தி உன்னை விட்டு போகுமா? 5 வயசுலயே பக்கத்து வீட்டுக்காரே உன்னை கூப்பிட்டு 2 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தானே உங்க அப்பனுக்கு தாடியை கொளுத்துவியான்னு கேட்டதுக்கு சரி கொளுத்தியான்னு தலையாடிக்கிட்டு வந்தவன் தானே நீ. இறக்கி விடாமல. ஐயோ ரோஸ் உள்ளதான். மக்கா இவன் அதோட விட்டான்னு நினைக்கேன். என் புள்ள பையன் உறங்கி கிடந்தான். அதான் இவனுங்களுக்கு அப்பங்காரன். காலம் காத்தால உறங்கி கிடந்தவனுக்கு முன்ன போய் தீக்குச்சி எடுத்து விளையாடிட்டு நிக்கான். 2 ரூபா முட்டாய்க்கு ஆசைப்பட்டு பெத்த தவப்பனுக்கு தாடியை கொளுத்த பார்த்தவன். அம்மக்காரி இவனை பத்தி தெரிஞ்சதுனாலதான் 50,000 ரூபாய் சொல்லியா. கவினை இறக்கி விட. கவினை இது என்ன விளையாட்டு? ஐ அம் சாரி அண்ணே, எனக்கு 50,000 ரூபாய் தான் முக்கியம். ஏலே மக்களே போட்டு பழச போடியதுதான் போகி. கவினை இறக்கி விடு, பாவம் அவியா. இல்லை கவினை ரோஸ் போட போறேன். எங்க மக்கா
என்ன போட்டியனா 50,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா உன்னை பெத்தவள தூக்கி போட்டான்னு வச்சுக்காங்க, எனக்கு கழுத்துல கிடைக்க செயினை வித்து உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரேன். ரோசு உள்ளதான். பைத்தியக்காரன் வா சத்தியம். ஏமா 50,000 ரூபாயை விட 1.5 லட்சம் ரூபாய் தானே பெருசு. கவின உன்னை பெத்தவனா? பாடி புண்ணாக்கு. உன் மவன் அந்த காலத்திலேயே 2 ரூபாய் முட்டாய் காண்டி பெத்தவனுக்கு தாடியை கொடுத்து பார்த்தவன். மக்கா இறக்கி விட்டுக்கிட்டு உன் அம்மா கறியை தூக்கி போட்டான்னு வச்சுக்கான், 1.5 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம். கவின தீல விளையாடாத, வாங்கி கட்டிட்டு போவேன் இன்னைக்கு. பாட்டிமா மெல்ல பாத்து. எப்படி என்னை தூக்கி போட்டு கொளுத்துனானா 50,000 ரூபாய் கொடுப்பியா? இல்ல மக்கா எல்லாருக்கும் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான், 1.5 லட்சம் ரூபாய் தரேன். இவனை தூக்கி போட்டு கொளுத்து. மம்மி அர்ஜுன் அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லு, இது என்ன விளையாட்டு? அம்மா 1.5 லட்சம் ரூபா. கவின சும்மா நில்லு. வாங்க என்ன என்கிட்ட சொல்லவே இல்ல, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சொல்லாம கொள்ளாம வந்திருக்காவ. வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? ஆமா அர்ஜுன் கண்ணா நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்குதியலா? ஆமா நாங்க நல்லா இருக்கோம். வாங்க உள்ள. நல்லா இருக்குதியலா? ஆமா மேரியவியலே நல்லா இருக்கோம். என்ன எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நிக்குதியா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், இன்னைக்கு போகி கண்டியலாம், அதான் பழசையெல்லாம் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான். பழசு கொளுத்துதியலாம், அவன் என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பான். உள்ள வாங்க. என்னத்தா எல்லாரும் சொல்லாம கொள்ளாம திடுத்துப்புன்னு வந்திருக்குதியா? எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. என்ன மக்களே, உன்னை வீட்டுக்கு வரணும்னா சொல்லிக்கிட்டு தான் வரணுமா நாங்க எல்லாரும்? ஐயோ அதான் அப்படியெல்லாம் இல்ல, எல்லாரும் படம் எடுத்து வந்திருக்குதியலாம், அதான் கேட்காவ. ஆமா உள்ள வாங்க. இவனை பெத்து எடுக்கலனாலும் சித்திங்கவ அம்மா மாதிரிதான். ஒரு நாள் என்னைய அம்மான்னு கூப்பிட்டது கிடையாது, ஆனா இவ்வளவு எல்லாம் அம்மான்னு கூப்பிடியானே. இப்ப என்னத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காள்வான்னு தெரியலையே. எல்லாரும் உள்ள வாங்க. இல்லங்க எதுக்கு வந்திருக்காவன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே விருந்துக்குன்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் 2 நாள் நின்னோம். அப்ப செயின் பிரேஸ்லெட்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்து வச்சாவ. நாளைக்கு பொங்கல், உனக்கிட்ட சொல்லாமல வந்திருப்பாவ. இல்லங்க எனக்கு தெரியாது எதுக்கு வந்திருக்காவன்னு. சரி உள்ள கூட்டிட்டு போ. காஃபி போட்டு கூட நான் மேல போய் ஷர்ட் போட்டு வந்துடுறேன். ஐயோ நாளைக்கு வர நிஜமாலுமே பொங்கல். அம்மம்மா பொங்கலுக்கு அது செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது செலவு எடுத்து வச்சிருப்பாவளோ. அந்த செயின் பிரேஸ்லெட்டுக்கு அர்ஜுன் என்ன திட்டுனாருன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அதை ஒரு நாள் கூட அவர் போட்டதே இல்ல. ஒருவேளை பொங்கல் படி செய்ய போறேன் சீர் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காவளோ. இது ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி வச்சாவள்னா எனக்கு தான் அறுப்பு கிடைக்கும். என்னதியாமா நாங்க உள்ள வரப்படாதா? பாத்துக்கிட்டே நிக்க. இல்லாத உள்ள வாங்க. வாங்க மாமா. அம்மம்மா உள்ள வாங்க. பாடி உட்காருங்க. என்ன அர்ஜுன் தம்பி அப்படி பாக்குதியா? இல்லங்க திடீர்னு சொல்லாம வந்திருக்குதியாலே, அதான் ஏதாவது பிரச்சனையோ என்னமோன்னு. ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அது சரி, நீங்க எல்லாம் வந்தாலே பிரச்சனையோட தானே வருவியா? சாரா சித்தி கொஞ்சம் சும்மா நில்லுங்களா. சொல்லுங்க சித்தப்பா. இல்லப்பா நாளைக்கு பொங்கல், எங்க தெருவுல பொங்கலை நல்ல சிறப்பா கொண்டாடுவோம். ஆமா அர்ஜுன் தம்பி கேள்விப்பட்டிருப்பியலாம். கேள்விப்பட்டதுன்னா பொங்கல் அன்னைக்கு உங்க தெருவுல போடிய பாட்டு சத்தம் தான் எங்க வீடு வரைக்கும் கேட்கும். அதான் தம்பி நீங்க வீட்லயே பொங்கலை பொங்கிட்டு இருந்துருவியா? எங்க தெருவுல பொங்கல் கோல போட்டி படம் இழுக்குது, அது பிறகு உரி அடிக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளையாட்டும் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் சித்தப்பா. அதான் இந்த பொங்கலுக்கு நீங்க ஏன் அங்க வரக்கூடாது? உங்களுக்கு தியாக்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த பொங்கல் தானே மொத பொங்கல். அங்கிள் எங்களுக்கு டபுள் ஓகே, இந்த பொங்கல் உங்க தெருவுல தான். இல்ல கவன அவிய அண்ணனையும் கூட்டத்துக்கு வந்திருக்காவ. சாராமா நீ சொல்லியது உண்மைதான். உன் அண்ணையும் கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் வந்தோம். ஆனா அவிய வரவாங்களான்னு கூட தெரியாம தான் வந்தோம். நீங்க எல்லாருமே வாங்க, சந்தோஷமா கொண்டாடலாம். என்ன அர்ஜுன் தம்பி பேசாம நிக்கிறியா? இல்ல ஆசைப்பட்டு கூப்பிடுதியா? கவின் வேற ஆசைப்பட்டுட்டான். சிறப்பாவே கொண்டாடிடலாம். அப்பனா காலமே அங்க வந்துருங்க. ஜாலி. சரி சித்தப்பா, எங்களை விட கவின் தான் முத ஆளா நிப்பான். என்னதியா சைலண்டா நிக்க? இல்ல மாமா ஹாப்பியா தான் நிக்கேன். யார களத்துல இறக்க போறேன்? அதுவா மாமா? களத்துலயா? எந்த களத்துல? சொல்லு மக்களே, எனக்கு எதிராக யார களத்துல இறக்க போறேன்னு கேட்டேன். இல்ல நான் போட்ட சவால்ல தோத்துட்டேன் மாமா. எப்பவுமே உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ஆளே இல்லன்னு ஒத்துக்க போறியா? நான் எதுக்கு பேக் அடிக்க போறேன்? நானும் களத்துல ஆளை இறக்க தான் போறேன். தியா என்ன களம்? அப்படியா? ஆளெல்லாம் ரெடி பண்ணிட்ட போல. ஆமா மாமா, நீங்களா நானான்னு ஒரு கை பாத்துடலாம். யாரன்னு முடிவு பண்ணிட்ட போல. நான் களத்துல இறக்க போறவரு வீராதி வீரன். அவரு நின்னா மாசு. களத்துல இறங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கிடுங்க, கில்லி அடிதான், சும்மா விசில் பறக்கும். ஏன் தளபதி என்றைக்கு கூட இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க மாட்டாவா? ஆமா எந்த களத்துல யாரை இறக்க போற? மாமா ஆளெல்லாம் ரெடியா இருக்கு, களத்துல சந்திப்போம். ஏன் எந்த காலத்துல யாரடி இறக்க போற? எங்க சந்திக்க போற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சும்மா இருங்க, நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். தியா யாரை இறக்க போறன்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாளைக்கு களத்துல சந்திக்கலாம். என்னங்க நாளைக்கு களத்துல சந்திக்கலாம் தானே? எந்த களத்துலடி யார சந்திக்க போற? என்னங்க நான் கேட்கறதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு களத்துல மாமாவை சந்திக்கலாம் தானே? சந்திச்சிடலாம் குண்டச்சி. வாய விட்டுட்டாரு. நாளைக்கு களத்துல சித்தப்பாவா சந்திக்கலாம். நானும் வெயிட்டிங் தாண்டியா. ஆமா எந்த களத்துல யார் சந்திக்கிறதுக்கு போறான்? நாளைக்கு பாருங்க.